ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் நான் 4 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து அதை அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் பால், சுகர், நெய், அப்புறம் நம்ம அந்த அல்வாவுக்கு தேவையான முந்திரி, பாதாம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் இதெல்லாம் இந்த நெய்யில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு முந்திரி இதில் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது இது நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பாதாம் இதோடு சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். இந்த பாதாம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நம்ம பாதாம் இல்லை அப்படின்னாலும் ட்ரை கிரேப்ஸ் அதை மாதிரி சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போது நம்ம முந்திரி, பாதாம் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த அல்வா சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நமக்கு பீட்ரூட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த மாதிரி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நான் பாலை சேர்க்க போகிறேன். இப்போ இதை மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு அடி பிடிக்காமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போது இது மாதிரி நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா அடி பிடிக்காமல் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இது கூட 2 ஏலக்காய் நம்ம நச்சு சேர்க்க போகிறோம். இது ஒரு வாசத்துக்காக இதில் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா நான் கிண்டி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் இது கூட சேர்க்க போகிறோம். இப்போது இந்த முந்திரியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நமக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுக்குங்க. இப்போது நமக்கு நல்லா ஒரு கெட்டியாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுருங்க. தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நமக்கு இப்போ பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா கெட்டியாக வந்தப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம எடுத்து இறக்கி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி வச்சுருங்க. அப்போ நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டைமும் கம்மி தான் செய்கிறதுக்கு. நமக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.